வணக்கம். அந்த தெற்கு மாவட்டங்கள் குறிப்பாக திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி இந்த ரெண்டு மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் வரலாறு காணாத அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு. திருநெல்வேலி மாவட்டத்தில் சராசரி 39 சென்டிமீட்டர். அதில் சில ஸ்டேஷன்ஸில் உதாரணமாக மூல்கரைப்பட்டி 62 சென்டிமீட்டர், மாஞ்சோலை 55 சென்டிமீட்டர். இதே போன்ற அனைத்து குறிஞ்ச பட்சம் அங்கே பார்த்தா ஒரு இதில் நம்பியார் அணை 35 சென்டிமீட்டர். ஸோ குறிஞ்ச பட்ச மழை 36 சென்டிமீட்டர், அதிக பட்ச மழை 62 சென்டிமீட்டர், சராசரி 39 சென்டிமீட்டர் மழை திருநெல்வேலி மாவட்டம். அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்தில் சராசரி ஒரு 38 சென்டிமீட்டர் மழை. 38 சென்டிமீட்டர் மழை. அது பார்க்கும்போது அதிகபட்சம் காயல்பட்டினம் 95 சென்டிமீட்டர். காயல்பட்டினம் பொறுத்தவரையில் ஒரு ஆண்டு முழுவதும் எவ்வளோ மழை அங்கே வழக்கமாக பெய்யும், அதோட ஜாஸ்தி மழை 24 மணி நேரத்துக்குள்ள பெஞ்சிருக்கு. அதே மாதிரி திருச்செந்தூரில் 69 சென்டிமீட்டர். ஸோ இந்த மாதிரி இந்த கனமழை எங்கே அந்த பிளேன்ஸில் சில மலை பகுதியில் ஜாஸ்தினா பிளேன்ஸ் போர்ட்டலில் பார்த்தா இதுதான் அதிகபட்சம் கனமழை இதுவரை ரெக்கார்டட் ஹிஸ்டரியில. அந்த அளவுக்கு வரலாறு காணாத மழை பெஞ்சிருக்கு. எச்சரிக்கை எப்படி வருதுன்னா, எச்சரிக்கை 3-4 கேட்டகரிஸ் இருக்கு. கனமழை, மிக கனமழை, அதி மிக கனமழை. 200 அதாவது 20 சென்டிமீட்டர், எவ்வளவு 21 சென்டிமீட்டர், அதுவும் அதிமிக கனமழை. 96 சென்டிமீட்டர் காயல்பட்டினம் பெஞ்சிருக்கு, அதுவும் அதி மிக கனமழை. ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கு குறிப்பாக அவ்வளோ மழை பெய்யும் எது இருக்கும். ஸோ அது ஏற்கனவே இதுக்கு நம்ம சொல்ல முடியாது, அந்த அவங்க வானொலி சொல்ல முடியாது இது. ஆனால் நம்ம ஏற்கனவே இதுக்கு வார்னிங் இருந்தது, அந்த வார்னிங் படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தோம். ஆனால் இப்போ உள்ள சூழ்நிலை அந்த ஹிஸ்டரியில மழை பெய்யாத அளவுக்கு இந்த 2-3 மாவட்டங்கள்ல மழை பெஞ்சிருக்கு. ஸோ இதை யாரோ எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இதுவரை ஹிஸ்டரியில நடக்காத நிகழ்வு அளவுக்கு அந்த மழை இருக்கப்போ இது எதிர்பார்க்காத அளவுக்கு இதுதான் இந்த மழை இருக்குன்னு சொல்லலாம். இது கிளவுட் பஸ்ட் அப்பர் சர்க்குலேஷன். இந்த கிளவுட் பஸ்ட் இல்ல, அது அப்பர் தொடர்ந்த மழை. நேற்று காலையில அந்த மேல் பகுதியில் அந்த ஏர் சர்க்குலேஷனால அந்த எங்கே மூவ் ஆகாம அந்த கிளவுட்ஸ் அப்படியே அங்கே தொடர்ந்த மழை பெஞ்சிருக்கு. ஆனால் இது கிளவுட் பஸ்ட்னா ஒரு சில பகுதியில் இருக்கும். இதை பரவலாக இந்த 2 மாவட்டங்கள் 3 மாவட்டங்களை பார்த்தீங்களா, பரவலாக இந்த மழை இருக்கு. ஒரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு எலக்ட்ரோக்யூஷன் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒரு எலக்ட்ரிக் ஷாக்ல ஒருத்தர், நான் சொல்றேன், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு இன்சிடென்ட் இது வரைக்கும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. ஒரு எலக்ட்ரோக்யூஷன்ல ஒருத்தர் இருந்திருக்காரு, அது ஒரு ரிப்போர்ட் ஆயிருக்கு. உடனடியாக உதாரணமாக தூத்துக்குடி பொறுத்தவரையில் அந்த மாநகராட்சி அலுவலகத்திலிருந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ இதை அதுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு நம்ம பண்ணிருக்கோம். ஸோ இதுவரைக்கும் அந்த கனெக்டிவிட்டி ஒரு பெரிய அளவுக்கு இஷ்யூ வரல. ஆனால் அவங்களுக்கு அந்த போதியான அளவுக்கு அந்த பவர் பேக்கப் அல்லது டிஜி சேட்டோட அது அந்தந்த அந்த டிஎஸ்பி டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கோம். ஏற்கனவே அங்கே ஸ்பெஷல் நோடல் ஆபீசர் நம்ம ஒரு 12 ஐஎஸ் அதிகாரிகள் அங்கே இருக்கிறாங்க. அப்புறம் மூத்த அலுவலர்கள், உதாரணமாக நம்ம சிஆர்ஏ அந்த கூடுதல் தலைமைச் செயலாளரும் இந்த ஆணையர் வருவாய் நிர்வாக ஆணையர் அவரும் அங்கே இருக்கிறாரு. ஃபயர் சர்வீஸ் டைரக்டர் ஜெனரல் ஃபயர் சர்வீஸ் அவரும் தூத்துக்குடியில இருக்கிறாரு. இன்னைக்கு காலையில அவரும் அங்கே தான் இருக்காரு. அதே மாதிரி அந்த நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் அவரும் அங்கே இருக்கிறாரு. நிறைய நம்ம சீனியர் ஆபீசர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் டெபியூட் பண்ணிருக்கோம். சென்னையில வடிகிற அந்த விகிதம் ரொம்ப கம்மியா இருக்குது. பட் அங்க எப்படி சார் உடனே வடிகிற பக்கத்துல கால்வாய் எல்லாம் இருக்கு. இல்ல, இது இப்போ மழை நின்ன பிறகுதான் அது தெரியும். வழக்கமா திருநெல்வேலியில இதுல தண்ணி சீக்கிரமா வடியும். ஏன்னா அங்க கொஞ்சம் அந்த ஸ்லோப் கிரேடியன்ட் இருக்கு.
இதை தூத்துக்குடி பொறுத்தவரையில கொஞ்சம் டைம் ஆகலாம். ஏன்னா அந்த தூத்துக்குடியும் கடலோர பகுதி, தூத்துக்குடியும் ஒரு தளவான பகுதி, ஃபுல்லா தூத்துக்குடி மாநகரம் தளவான பகுதி இருக்கு. ஆனால் அது மழை நின்றாதான் கடந்த ஒரு 2-3 மணி நேரம் திருநெல்வேலியில மழை கொஞ்சம் ஓய்வு இருக்க சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல செய்தி. ஆனால் தூத்துக்குடியில இப்போ கூட கொஞ்சம் லேசான மழை பெஞ்சிருக்கு. ஸோ அந்த மழை பெஞ்ச பிறகுதான் தெரியும்.